சரி, ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, ஃபண்ட், the term fund here means working capital, flow here means change. அதாவது நமக்கு இப்போ ஃபண்ட்ஸ், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரீட் திஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் டு பி an asset. See, just for an assumption, keep this working capital to be an asset. If asset increases, you need some source for this increase in asset. If this asset decreases, this should have been applied or this should have been spent somewhere. So இந்த சேஞ்சை கண்டுபிடிக்கிறது, அதாவது இங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா. அப்படி இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு எங்கேருந்து சோர்ஸ் வந்துச்சு, டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு எங்கேருந்து சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போ புரிஞ்சுதா ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன? ஓகே, சரி. இப்போ இதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எதுக்கு சோர்ஸ் வேணும் அப்படின்னா, நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒர்க்கிங் கேபிட்டலை அசட்டாக அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆகணும்னா யூ வில் பர்ச்சேஸ் த அசட், அப்போ தான் அசட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூ வாண்ட் சம் சோர்ஸ். அதே மாதிரி இதே அசட்டை இஃப் யூ ஹவ் சோல்டுனா த அசட் வில் கெட் ரெடியூஸ்ட். அப்போ அதுலேருந்து வந்த கேஷவோ இல்லை வந்து இன் சம் ஃபார்ம் ஆஃப் இன்கம் வந்ததை வேர் யூ ஹாவ் அப்ளைடு, அதை தான் வந்து சோர்ஸு அப்ளிகேஷன் நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். ஓகே, நான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லைக் இட் டினோட்ஸ் அ சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிடலாம், வி வில் ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அது இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வி வில் ஃபைண்ட் த சோர்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே. சரியா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் நீட் 2 years டேட்டா. 2 years டேட்டானா ப்ரீவியஸ் இயர் டேட்டா, கரண்ட் இயர் டேட்டா, 2 வருஷத்தோட டேட்டா நமக்கு வேணும். அதுக்கு கரண்ட் அசட்டோட டோட்டல் போட்டுக்கோங்க, எதில் ப்ரீவியஸ் இயரில். அதுக்கப்புறமா கரண்ட் லைபிலிட்டியோட டோட்டல் போட்டுருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் ரெண்டுத்துக்கும் கரண்ட் அசட்டோட டோட்டல், கரண்ட் லைபிலிட்டியோட டோட்டல் போட்டுட்டு அண்ட் தென் மார்க் டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட் as A and total of current liability as B. இப்போ A minus B, that is current asset minus current liability போட்டு you will find working capital for previous year and current year. Assume working capital for previous year is 100 and working capital for current year is 200. இப்போ நம்ம இப்போ கரண்ட் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் 200, ப்ரீவியஸ் இயர் ஒர்க்கிங் கேபிட்டல் 100 அப்படின்னா இப்போ கரண்ட் 200 minus 100 is 100, that is பாசிட்டிவ் ஃபிகர். இப்போ பாசிட்டிவ் ஃபிகர் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் there is an increase in working capital. அதே if it is going to be a negative figure then that means there is a decrease in working capital. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லை, ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று சோர்ஸஸ், இன்னொன்று அப்ளிகேஷன். சோர்ஸஸ்னால் நமக்கு கேஷு கம்பெனிக்குள்ளே எங்கேருந்தெல்லாம் கேஷோ இல்லை வந்து லைக் ஃபண்ட்ஸ் வந்து எங்கேருந்தெல்லாம் வருதுன்னு பார்ப்போம், அது வந்து சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு. அப்ளிகேஷன் எங்கெல்லாம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு. சரி, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஷேர் இஷ்யூ பண்ணால் பப்ளிக்கு நம்ம ஷேர் கொடுக்குறோம், பப்ளிக் வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்து ஷேர் வாங்கிக்கோங்க. ஸோ கம்பெனிக்குள்ளே கேஷ் வருது. அதே மாதிரி இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அடுத்தது லாங் டேர்ம் லோன்ஸ். பேங்க்லேருந்து லோன் வாங்குறோம் அப்படின்னா இட் இஸ் லாங் டேர்ம் லோன். அடுத்தது சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஒரு அசட்டை நம்ம விற்கிறோம்னா வி வில் கெட் கேஷ். அடுத்தது ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ஒன்றுமே இல்லை, P&L அக்கௌண்ட் மாதிரியே ஒரு அக்கௌண்ட் போடுவோம், அதுலேருந்து வரது தான் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இதே வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ லாஸ்னா தென் தட் இஸ் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன். ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன். கண்டிப்பாக ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சம் எடுத்துக்கிட்டா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி போடுறோமோ அதே மாதிரி we will be opening adjusted P&L account. adjusted P&L account ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் we will be finding funds from operation or funds lost in operation. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அடுத்த இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணும் போது we will do it and check. சரி, அடுத்தது இப்போ லாஸ்ட் பாயிண்ட் நெட் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நெட் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, அசட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் கேபிட்டலை. இஃப் இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ்னா
we will sell the asset, so we will get in cash, so that will be a source. அப்போ decrease na that is a source. அடுத்தது application of funds. Application of funds ஒன்றும் இல்லை, redemption of shares, redemption of debentures, repayment of long term loans. Redemption of shares na we are giving back the amount to the shareholders and then we are getting back the shares from them. அதே மாதிரி redemption of debentures na we are giving the amount to the debenture holders and we are getting back the debenture certificates from them. அதே மாதிரி repayment of loan we are repaying the cash to the bank. அதே மாதிரி purchase of asset we will give away the cash and purchase the asset. அதுக்கப்புறம் funds lost in operation, net increase in working capital. இது ரெண்டு இங்கே இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we have to compulsory most of the sum கம்பல்சரியாக we will be doing 2 working notes. ஒன்று ஃபண்ட் ஃப்ளோ ஃபண்ட்ஸ் அது adjusted ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எதுக்கு ஃபண்ட்ஸ் லாஸ் இன் ஆப்ரேஷனா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we will be doing adjusted profit and loss account and net increase net decrease in working capital. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we will be doing statement of changes in working capital. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன் இது வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொன்ன சம்மில் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஓப்பன் பண்ணுறது அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் it is nothing but it is same as profit and loss account. நார்மல் profit and loss account தான் இதுவும். ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்சு, instead of gross profit we will be writing by opening balance. ஆனால் இந்த by opening balanceங்கிறது previous year P&L அக்கௌண்ட்டோட closing balance தான் current year P&L அக்கௌண்ட்டோட opening balance. ஸோ previous year figure should be written here. மிச்சது எல்லாமே as it is நம்ம வந்து P&L அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் என்ட்ரி போடுவோமோ எல்லாமே வந்துடும். அங்கே வந்து 2 net profitன்னு போடுறது பதிலாக 2 closing balance. சரி, இதோட பேலன்சிங் ஃபிகர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா தென் தட் இஸ் பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். இது ஒன்றுமே இல்லை, இது வந்து இதுதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து இதுதான். அதான் வந்து நம்ம இப்படி பேலன்சிங் ஃபிகராக வச்சு கண்டுபிடிக்கிறோம் பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். அதே இந்த பக்கம் வந்துருச்சு பேலன்சிங் ஃபிகர், இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது டு ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன். இப்போ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்னா இட் ஷுட் கோ டு சோர்சஸ், ஃபண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஆப்ரேஷன்னா இட் ஷுட் கோ டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். புரிஞ்சுதா? இந்த பக்கம் வந்துச்சுன்னா இட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட், இந்த பக்கம் வந்துச்சுன்னா இட் இஸ் கிராஸ் லாஸ். கிராஸ் ப்ராஃபிட்டோ கிராஸ் லாஸையோ தான் நம்ம பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிப்போம். அதுக்காக இதில் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஆனால் இல்லை, வி வில் பி புட்டிங் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் அதில் வர பேலன்சிங் ஃபிகர் தான் பை ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். சரி, இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத தவிர்த்து வேறு எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா we will be opening லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதை தவிர்த்து வேறு எந்த அக்கௌண்ட்டும் நமக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய தேவை வராது. ஜென்ரலாக எக்ஸாமில் சம் கேட்டால் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்காக நம்ம என்ன ஒர்க்கிங் நோட் போடுவோம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக we will be opening ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆர் ஃபண்ட்ஸ் லாஸ் இன் ஆப்ரேஷன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have to open adjusted profit and loss account. இப்போ இந்த டேட்டா கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 அக்கௌண்ட் போட வேண்டாம். இதே மாதிரி இந்த அசெட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதுக்கப்புறம் சேல் ஆஃப் அசெட், பர்ச்சேஸ் ஆஃப் அசெட், ரீபேமெண்ட் ஆஃப் லோன், இந்த டீட்டெயில்ஸ்க்காக அட்ஜஸ்ட்மெண்ட் எதோ கொடுத்துருந்தாங்கன்னா தென் we might have to open ledger accounts for those. இல்லைனா we can directly see the balance sheet and post the entries.